அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் பார்க்கப் போவது நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த மருதாணியை பற்றிதான் பார்க்கப் போகிறோம். நம் அனைவருக்கும் மருதாணி போடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். அப்படி அழகுக்காக போடும் மருதாணிக்கு யமன், சீதாதேவி, சனி பகவான் போன்ற பல தெய்வங்கள் வரம் அளித்திருக்கிறார்கள். அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மருதாணி தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியைப் போன்று மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவ குணம் கொண்ட செடியாகும். மருதாணி போடுவதால யமன் நம்மை நெருங்க மாட்றாம். அது எப்படி என்றுதானே யோசிக்கிறீர்கள்? இந்த பதிவினை முழுதாக பார்த்தா உங்களுக்கே புரியும். சரி, வாங்க பதிவினுள் செல்லலாம். கிரேத யுகத்தில் மருதவாசினி என்ற ஒரு பெண் மருதவனம் என்ற காட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறாள். அவள் பார்க்க மிகவும் அழகாகவும் சிகப்பாகவும் வசீகரமாகவும் இருந்திருக்கிறாள். அவளுக்கு தாய் தந்தை இல்லாத காரணத்தால் சூரிய பகவானையே தன்னோட தாய் தந்தையாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறாள். சூரியதேவனுக்கு யமன் மற்றும் சனி பகவான் என்று 2 மகன்கள். அதில் முதல் மகனான யமனின் மனைவியின் பெயர் சமலாதேவி. இவருக்கு ஐயோ என்று இன்னொரு பெயரும் உண்டு. அவள் ஒருமுறை யமனிடம் சண்டை போட்டுக்கொண்டு பூலோகத்தில் உள்ள இந்த மருதவாசினி வாழும் மருதவனத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவளை பார்த்த மருதவாசினி அவர் யார் என்ற முழுவிவரத்தைக் கூட கேட்காமல் அவளுக்கு ஆறுதல் கூறி தான் வாழும் குடிலுக்கு அழைத்து சென்று தங்க வைத்து அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து நன்கு பார்த்து கொண்டாள். இந்நிலையில் யமலோகத்தில் யமதர்மன் தன்னுடைய மனைவியை பிரிந்திருக்க முடியாமல் தன்னுடைய யமதூதர்களை அழைத்து பூலோகத்திற்கு சென்று என்னுடைய மனைவியை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அதன்படி யமதூதர்கள் பூலோகத்திற்கு சென்று பல இடங்களில் சமலாதேவியை தேடி அலைந்து கடைசியில் சமலாதேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த யமதூதர்கள் அவரை அழைத்து செல்லுவதற்காக அவங்க இருந்த குடிலுக்குள் செல்லுவதற்கு முயற்சித்தனர். அப்போது அவர்களை பார்த்த மருதவாசினி பயந்து தன்னுடைய விருந்தாளிக்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணிய அவள் அவர்களைத் தடுத்தாள். அப்போது அந்த யமதூதர்களுக்கு கோபம் வந்து அவளை கொடூரமாக வெட்டிவிட்டார்கள். மருதவாசினியின் உடலிருந்து இரத்தம் பீரிட்டு ஆறு போல் ஓட அவளின் கூக்குரல் கேட்டு குடிலினுள் இருந்த சமலாதேவியை வெளியே வந்து பார்த்துவிட்டு அழுது கொண்டிருந்தாள். இவரின் அழுகுரலை கேட்டு யமதர்மன், சூரிய பகவான், சனி பகவான் அனைவரும் பூலோகத்திற்கு வந்துவிட்டார்கள். அவர்களிடம் சமலாதேவி நடந்த அனைத்தையும் கூறினார். இந்த காட்டில் தனியாக அரவணைப்பு இல்லாமல் கவலையாக இருந்த எனக்கு இந்த பெண்தான் அடைக்கலம் தந்து பாதுகாப்பாக வைத்திருந்தால் அவளை உங்களுடைய இந்த யமதூதர்கள் கொன்றுவிட்டார்களே. இவளுக்கு திரும்ப உயிர் கொடுத்து வரமளித்தால்தான் நான் திரும்ப உங்களுடன் யமலோகத்திற்கு வருவேன். இல்லையென்றால் இனி எப்பொழுதும் திரும்ப வரமாட்டேன் என்று கூறினாள். அதற்கு யமன் உடனே எனக்கு ஒரு உயிரை எடுக்கத்தான் உரிமை இருக்கு. திரும்ப உயிரை கொடுக்க அனுமதியில்லை. வேணுமென்றல் அவளின் இரத்தத் துளிகளிலிருந்து மகத்துவம் வாய்ந்த மருதாணி மரமாக மாற்றுகிறேன் என்று அருள் புரிந்திருக்கிறார். அப்பொழுது அந்த மரத்திடம் நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேளு, நான் அளிக்கிறேன் என்று கூறுகின்றார். அதற்கு அந்த மருதவாசினி நான் சூரிய பகவானைத்தான் என்னுடைய தாய் தந்தையாக நினைத்து கொண்டு வாழ்ந்து வந்தேன். அந்த வகையில் நீங்களும் சனி பகவானும் எனக்கு சகோதரர்கள். பொதுவாக உங்களினாலும் உங்களின் தூதர்களினாலும் அனைவருக்கும் தீமைதான் நடக்கின்றது. அதனால் என்னுடைய மரத்தின் இலைகளை யார் அரைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறப்பே நேரக்கூடாது என்று வரம் கேட்கிறாள். அதற்கு யமதர்மன் பிறப்பும் இறப்பும் உலக நியதி, அதனால் அதை மாற்ற முடியாது. நீ வேறு ஏதும் வரம் கேளு என்கின்றார். அதற்கு மருதவாசினி சரி, என்னுடைய இலையை பறித்து பயன்படுத்துபவர்களுக்கு 6 நாள் வரைக்கும் மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை கேட்டிருக்கிறாள். அதற்கு யமனும் அந்த வரத்தை அளித்திருக்கிறார். அதனுடன் அடுத்த யூகத்திலிருந்து மகாலட்சுமியே உன்னிடம் வாசம் செய்வார்கள் என்ற இன்னொரு வரத்தையும் அளித்திருக்கின்றார். மேலும் சனி பகவானும் உன்னை பயன்படுத்துவர்களுக்கு என்னால் எந்த கெடுதலும் நேராது, என்னுடைய பார்வை அவர்களின் மீது விழாது என்று வரம் அளித்திருக்கின்றார். இந்த மருதாணியை அரைத்து வைத்தால் 6 நாள் வரைக்கு மட்டும் நல்ல கலரா தெரியும். அது என்ன என்றால் அந்த 6 நாளைக்கு நம்மளுக்கு எந்த கெடுதலும் நடக்காது என்று நம்பப்படுகிறது. மருதாணின் பூக்களை பறித்து தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் நிம்மதியான தூக்கம் வரும் என்று கூறப்படுகின்றது.
உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். மருதாணியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்றால், அதை ஏன் காலில் எல்லாம் வைக்கிறார்கள் என்று பொதுவாக சனி பகவான் காலிருந்துதான் பிடிப்பார் என்று கூறப்படுகின்றது. அதனால் யார் ஒருத்தர் மருதாணியை அரைத்து காலில் போடுகிறாரோ, அவருக்கு சனி பகவானால் எந்தவித தீமையும் நிகழாது என்று நம்பப்படுகிறது. தெய்வீக மூலிகை மருதாணிக்கு சீதை கொடுத்த வரம் என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ராமாயணத்தில் மருதாணிக்கு அசோக மரம் என்ற பெயரும் உண்டு. சீதையை சிறை வைத்திருந்த இடத்தில் மருதாணி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் அதற்கு அசோக வனம் என்ற பெயர் ஏற்பட்டது. ராமாயணத்தில் சீதை இலங்கையில் அசோக வனத்தில் இருக்கும்போது சீதைக்கு தனது கிளைகளின் அசைவால் ஆறுதல் கூறி வந்தது. ஒருநாள் ஸ்ரீராமர் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்டார். அப்போது அன்னை சீதாதேவி ஸ்ரீராமரிடம், இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணிச் செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணிச் செடியிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் எனக் கேட்டாள். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது. உன்னைப் போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கும் மகிழ்ச்சிதான். அது போதும் என்றது மருதாணிச் செடி. அதற்கு சீதை, உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன். உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வரத்தை தந்தார் சீதாதேவி. அதனால்தான் இன்றுவரை வடிந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெஹந்தி விழா நடத்துகிறார்கள். இதன் காரணம் ஸ்ரீமகாலட்சுமியின் அருளாட்சி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சுக்கிரனின் அம்சமான மருதாணி இலை சிறந்த கிருமி நாசினியாகும். கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. மருதாணி இட்டுக் கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம். நகத்தின் காரகர் செவ்வாய் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நக சுத்தி வராமல் தடுக்கவும் புண்ணையாற்றவும் நல்ல மருந்து. கை, கால், விரல் நகங்களுக்கு அரைத்து பூசிக்கொள்வார்கள். மருதாணியின் பூக்களை பறித்து உலர்த்தி தலையணைகளில் பரப்பி உபயோகித்தால் ஆழ்ந்த தூக்கம் வரும். மருதாணி இலைகளை நீரில் ஊற வைத்து வாய் கொப்பளித்து வந்தால் தொண்டை கரகரப்பு குணமாகும். மருதாணி இலையை நன்றாக அரைத்து சிறு சிறு அடைகளாகத் தட்டி நிழலில் உலர்த்தி தேங்காய் எண்ணெயில் சில நாள்கள் ஊறவிட்டு அதை நன்றாக காய்ச்சித் தலைக்குத் தேய்த்தால் நீண்ட அடர்த்தியான தலைமுடி வளரும். மருதாணி இலை உடம்பிலுள்ள அதிக உஷ்ணத்தைக் குறைத்து கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். மகாலட்சுமியின் அருள் நிறைந்த மருதாணி இலைகளைக் கொண்டு மகாலட்சுமியை அர்ச்சித்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்கிறது வேதம். சுமங்கலி தோஷம் போன்ற தோஷங்களை ஜாதகத்தில் பெற்றவர்கள் சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் உணவிட்டு மருதாணியால் கைகள் மற்றும் கால்களில் நலங்கு இட்டு வணங்கி ஆசி பெற தோஷங்கள் நீங்கும் என்கிறது சாஸ்திரம். ஸ்ரீமகாலட்சுமியின் அருளாசியும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை.